அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு நச்சூஸ் ஜேர்னல். ஸோ இன்னும் ஒரு அழகான வீடியோண்டோட உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். ஸோ இந்த விலாக் மிச்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்று நினைக்கிறேன். நார்மலாக நான் ஒரு மந்த்க்கு தேவையான எல்லா திங்ஸையும் ஒரே டைமில் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஸோ அது மிச்சம் ஈஸியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி. ஸோ வாங்க என்னோட சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் எங்களோட ஷாப்பிங் விலாகை என்ஜாய் பண்ணுவோம். என்னென்று சொன்னால் எங்களோட ஷாப்பிங் டேஸ் 2 பார்ட்ஸாக பிரியுது. எஸ், இன்றைக்கி வீக் டே. ஸோ ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருந்து வந்த பிறகு தான் நாங்கள் வெளியே போனோன்னு சாமான் வாங்குறதுக்காக. ஃபர்ஸ்ட் டே எங்களோட ஊட்டிக்கிட்டே இருக்கிற நெஸ்டோக்கு தான் வந்தோம். ஸோ நார்மலாக தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோமெண்டு. ஸோ இந்த நெஸ்டோவில் ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்த்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்தோம். பட் உண்மை என்னன்னா, வாங்க வந்த சாமான் விலை தவிர மற்ற எல்லா சாமானையுமே நான் வாங்கிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் என்ன மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியோ தேவையான சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியாகிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் வேலையாக கொண்டு வந்த திங்ஸ்லாம் ரீசெக் பண்ணுறது தான். வாங்க இன்றைக்கி என்னெல்லாம் நான் வாங்கிக்கிறேன்னு பார்ப்போமா. தென் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எங்களோட நைட் சாப்பாடை எடுத்தது தான். இதோடய எங்களோட இன்றைய நாள் முடியுது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் நடக்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் ஈவினிங்கே ரெடி ஆகிட்டேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருந்து வெளியாகி வந்ததும் நான் ரெடியாகி அப்படியே கீழே போயிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் வந்தது அல்ஜசீராக்கு தான். ஸோ இங்கே மரக்கறிவல் கொஞ்சம் வாங்க இருந்தது. ஸோ அதுவல் எல்லாம் வாங்கிட்டு அங்கே இருந்து இன்னும் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனேன், அன்சார் கேலரி. அப்பாடா, ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு போகிற ஷாப்பிங் வேலையும் முடித்த மாதிரி ஒரு ஃபீல். நார்மலாக 1 மந்த்க்கு தேவையான எல்லாமே பார்த்து எடுக்கணும் தானே, எதுவுமே மிஸ் ஆகாமல் இருக்க. நான் முதல்ல ஒரு நோட்டையும் எடுப்பேன். தென் அது மிச்சம் ஈஸியாகவும் இருக்கும். பட் லிஸ்ட் போட்டுட்டு போன சாமான் எடுக்கிறத விட கண்ணுக்கு காண்ற சாமான் எடுக்கிறது தான் டைம் போகும் போல். எஸ், எப்படியோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைமும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எங்களோட பர்ச்சேசிங் அல்ஹம்துலில்லாஹ் டன். ஸோ இது தான் பஹ்ரைனில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் மாஸ்க், அல்-ஃபாத்திஹ் கிராண்ட் மாஸ்க். ஸோ இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளுக்கு இன்டீரியர் கூட அவ்வளோ பசந்தாகவே இருக்கும்.
ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு டைமு கட்டாயம் அந்த பள்ளியோட அழகை, அந்த பள்ளியோட பியூட்டியை நான் ஒரு vlog எடுத்துட்டு வாரேன். ஸோ அப்படியே அங்கே இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பீச்சுக்கு வந்தோம். ஸோ பீச்சுக்கு வந்து மட்டும் போதாதே, ஏதாச்சும் ஒரு ஸ்நாக் தின்ன இல்லைன்னு சொன்னால் அது பீச் வைப்பே இருக்காது தானே. ஏதோ என்ன நல்ல நேரத்துக்கு ஒரு குட்டி ஷாப்பும் இருந்தது அங்கே. அதில் பாப்கார்னும் வாங்கிட்டு ஒரு ரிலாக்ஸ் வாக்கும் போயிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி டாய்ஸ் திங்ஸ்லாம் காணக்குள்ள என் சைல்ட்ஹுட் மெமரி ரீக்ரியேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். யா, நான் சின்னத்தில் எப்போவுமே பீச்சுக்கு போனாலும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாய் எனக்கு கிடைக்கும். என் தாத்தா மச்சன் வாங்கி தந்துடுவார். ஸோ இப்போ கூட நான் ஏதாச்சும் ஆசைப்பட்டேன்னு சொன்னால் அவங்க அதை வாங்கி தந்துடும். அவங்களுக்கு நான் எப்போவுமே ஒரு குட்டி நச்சுவாக தான் விளங்கும். பை த வே, மிஸ்ஸிங் தெம் ஸோ மச். அதோட இனி நைட் பசியும் வந்துட்டு இன்றைக்கி டின்னர் வெளியே எடுக்கிறது தான் பிளான். ஸோ இது ஒரு யமன் ரெஸ்டாரண்ட், அங்கே தான் வந்தேன் டின்னருக்காக. பாரன்லே என்ன மோஸ்ட் ஃபேவரட் சாப்பாடுன்னு சொன்னால் நான் இந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாடுகள் தான் சொல்லுவேன். எஸ், மந்தெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அதோட ஒரு சூப்பும் தரும். நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் இட். எஸ், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ சாப்பாடெல்லாம் ஒரு கட்டு கட்டியாச்சு. ஸோ என்னோடய வ்ளாகும் எண்டுக்கு வருது. தென் அதோடைய வீட்டுக்கு வந்தது தான். ஸோ வந்ததும் கொண்டு வந்த திங்ஸ்லாம் அன்பேக் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு போட வேண்டிய திங்ஸ்லாம் போட்டாச்சு. இன்ஷா அல்லாஹ் நான் என்னோட கிச்சன் திங்ஸை என்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறேன், எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறேன்னுட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வ்ளாகோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். எஸ், இதில் கண்டினியூவேஷன் vlog அவங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுவேன் அடுத்தது. ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ இந்த vlog எப்படி இருந்ததுன்னு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு அழகான வீடியோண்டோட சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.